நாம் இப்போது மகாபலிபுரமில் இருக்க கல்டன் சமுத்ரா சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கல்டன் சமுத்ரா பேலஸோட டூரு, ரூம் டூர், ஸ்விம்மிங் பூல், அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்ரி பஃபெட் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பீச்சில் யாருமே இல்லைங்க. ஏன்னா போனதே 10 மணிக்கு, யார் இருப்பா? ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ யாருமே இல்லை. ரொம்ப ஜாலியாக இருந்தது. யாருமே இல்லைனால நல்லா குளிச்சுட்டு விளாண்டுட்டு பீச்சில் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் என்னோடய பையன். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்களேன் இந்த பீச்சு. நம்மளுக்கு வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த பீச் ரொம்ப க்ளீனாக இருந்தது. யாருமே இல்லாதனால நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துவிட்டோம். ஸ்விம்மிங் பூலில் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு என் பையனுக்கும் வந்துட்டு அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கான பலூன்ஸ் எல்லாமே. ஸோ அவனுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்தது ஸ்விம் பண்ணுறதுக்கு. ஸோ ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான். எல்லோரும் இங்கேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு இல்லையா? ஸோ எல்லாத்தையும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு செக் அவுட்டோட ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. நாம் செக் அவுட் அன்றைக்கி ஏதோ ஒரு ஈவெண்ட் போல் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு ரிசப்ஷனில் போயிட்டு நம்ம வந்த அன்றைக்கி நைட்டு வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க ஸ்விம்மிங் பூல் முன்னாடி. ஸோ அதை கலெக்ட் பண்ணிவிட்டு செக் அவுட் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம். பட் ஓவராலாக இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. செம்ம என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி இந்த ராஜஸ்தானி மியூசிக் வந்து எப்போவும் ப்ளே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது பாட்டுக்கு ஒரு மைல்டான மியூசிக்காக போயிட்டுருக்கும். இந்த ரிசப்ஷன் பாருங்களேன், செம்ம கிராண்டாக இருக்கும். உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்திங்கன்னா பயங்கரமான லைட்ஸு, ஒரு பேலஸ் ஃபீல்லையே இருக்கும். இங்கே இருக்க சோஃபாஸுமே அப்படி தான் போட்டிருப்பாங்க. ஒரு கிராண்ட் சோஃபாஸாக போட்டிருப்பாங்க. இங்கே வந்துட்டு ஒரு ஸ்விங் இருந்தது. அது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதுலேயும் உட்காந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்பி நம்ம இன்னொரு ஹோட்டல் போகிறோம். அந்த ஹோட்டல் எந்த ஹோட்டல், ஸோ அங்கே எப்படி இருந்தது, இதெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வ்ளாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். இப்போது நம்ம செக் அவுட் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஆன் தி வே டு அனதர் ஹோட்டல். இதுக்கப்புறம் ஒரு வ்ளாக்ஸில் அங்கேருந்து வரும். ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.